வாசியுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. 1 பேதுருவின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் First Peter chapter 5 verse 8. தெளிந்த புத்தி உடையவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நல்ல கவனிங்க, எவனை விழுங்கலாமோ என்று நல்லா கவனிக்கணும் ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி 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 திரிகிறான். பிசாசின் தந்திரத்தில் ஒன்று, அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். இன்னைக்கு நல்லா இருப்போம், திடீர்னு வீட்டுக்குள்ளே சண்டை வரும். நல்லா இருப்போம், திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நல்ல பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு நாள் சோர்வு வந்துடும். திடீர்னு ஒரு நாள் அவிசுவாசம் மேலோங்கிரும். இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்னன்னு கேட்டால், பிசாசினுடைய கிரியை. யாருடைய கிரியை? பிசாசின் கிரியை. அந்த பிசாசின் கிரியைகளை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். பிசாசின் கிரியைகளை முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் சொல்லணும், எனக்கெல்லாம் பைபிள் தெரியாது ஐயா, நீங்கள் ஜெபிச்சு அனுப்புங்க, அது போதும் ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி நாங்கள் யாருக்கு செய்வேன்னா, இது ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேள்விப்படாதவங்க, இயேசுப்பா அறியாதவங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு நீ கவலைப்படாத, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அனுப்பலாம். ஆனால் நம்ம மாதம் மாதம் வந்து செய்தி கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரசங்கம் கேட்குறோம். அதை விட டெய்லி சாயந்தரம் ஜெபம் நடக்குது, நைட் ப்ரேயர் நடக்குதா இல்லையா? நைட் ப்ரேயரில் கலந்துக்கிறீங்களான்னு நான் கேட்கல, நடக்குதா இல்லையா? கலந்துக்கிறீங்களா இல்லையான்னு நான் கேட்கல. புரியுதா? புரிஞ்சவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. நான் அன்பாக சொல்கிறேன், நைட் ப்ரேயரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமென். நைட்டில் தான் பிசாசு ரொம்ப பிஸியாக இருப்பான். நைட்டில் தான் பிசாசு எப்படி இருப்பான்? பிஸியாக இருப்பான். அதுக்கு வசனம் சொல்லட்டா? 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனமா? வாசிங்க, யார் எடுத்தாலும் பட்டுன்னு வாசிங்க. இருளில் உண்டாகும், மைக்கிலே வாசிங்க நீங்க. பார்த்தீங்களா? இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும். அடுத்த வசனம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். பார்த்தீங்களா? இந்த இருளில் உண்டாகும் பயங்கரம். இந்த வார்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்கல்ல, ஈரான், இஸ்ரேலு, அமெரிக்கா, திடீர்னு நைட்டில் தான் வந்து பயங்கரமான ஏவுகணைகள்லாம் அனுப்புகிறாங்க. இரவில் தான் வந்து இந்த கொள்ளடிக்கிறவன், திருடுறவன்லாம் இரவில் தான் பிஸியாக இருப்பான். அது மாதிரி குடிச்சிட்டு வெறிச்சிட்டு பயங்கரமாக உல்லாசமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நைட் கிளப்பெல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. புரியுதா? இதனுடைய ஆழமாக நீங்கள் யோசித்தீங்கன்னா, பிசாசு வெளிச்சத்தில் அமைதியாக இருப்பான், இருளில் தான் அவன் அட்டகாசம் பண்ணுவான். அதனால தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசினுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஏனென்றால் அவன் கர்ஜிக்கிற சிங்கம், ஒரிஜினலாக சிங்கம் கிடையாதான், ஒரிஜினல் சிங்கம் கிடையாது, சிங்கம் போல அவன் வந்து எரிச்சலோடு உங்களுக்கு விரோதமாக வருவான். நீங்கள் ஜெபிக்காத காலங்களில் இல்லாத பிரச்சனை ஜெபிக்கிற பிறகு ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். இது யாருமே ஆமேனே சொல்லலை. இப்போ எதுக்கு சொன்னீங்கன்னு தெரியல எனக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஜெபிக்காத காலங்களில், விசுவாசம் இல்லாத காலங்களில் இருந்த போராட்டங்கள்லாம் வேறு. இப்போ நல்லா ஜெபிக்க கர்த்தரை தேட தான் பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம அறியாமலே, நான் சரியில்லையா, என் ஜபம் சரியில்லையா, இந்த விசுவாசம் சரியில்லையா, அல்லது எனக்கு ஏதாவது பிசாசு போராட்டம் வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்குதா, வந்து பாருங்கள் பிரதர், அப்படிலாம் நமக்கு அறியாமலேயே நமக்குள்ள பல எண்ணங்கள் வருகிறது. அதான் 1 பேதுரு 5:8 படிக்கிறோம், எவனை விழுங்கலாமோ வென்று அவன் வகை தேடி அவன் என்ன செய்கிறானா, சுற்றி சுற்றி
அவன் திரிகிறான். ஏன் அவன் சுற்றி திரிகிறான்? ஏன் அவன் அப்படி சுற்றி ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா அவன் யாரு? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை 2 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், பைபிளை திருப்புங்க. நான் ஏன் நிதானமாக பேசுகிறேன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு, சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பார்த்தீங்களா? சாத்தான், நல்ல கவனிக்கணும் சகோதரிகளே, சாத்தான் தந்திரமாக தான் நுழைவான். ஒரு வீட்டுக்குள்ளே சாத்தான் நுழைகிறான், ஒரு மனிதனுடைய சிந்தையில் சத்துரு நுழைகிறான், ஒரு வாலிப தம்பிக்குள்ள பிசாசு நுழைகிறான் அப்படின்னா அவன் தந்திரமாக தான் நுழைவான். இன்டர்நெட்டின் வழியாக அவன் நுழைவான், தெரியாது. சம்பந்தம் இல்லாமல் உங்கள் செல்ஃபோனுக்குள்ளே நுழைவான், அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்க, வெளியே வர்றது பெரிய போராட்டமாயிரும். அதனால் இன்றைக்கி கர்த்தர் எனக்கு இதை தான் பேச சொல்ல, பிசாசின் தந்திரங்களை பேசு, பிசாசின் கிரியைகளை பேசு என்று கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆனால் தான் எப்பவுமே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? படிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. அப்போ பிசாசுக்கு ரூம் கொடுத்துட்டிங்கன்னா, இடம் கொடுத்துட்டிங்கன்னா அவன் வந்து செட்டில் ஆயிடுவான். சில ஆட்கள் சில வீட்டுக்கு வாடகைக்கு போவாங்க பாருங்க, வாடகைக்கு போவாங்க. ஓனர் சொன்னால் வீட்டை விட்டு என்ன செஞ்சிடணும்? காலி பண்ணிடணும். அதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட்லாம் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே, இல்லை சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார், எங்களுக்கு வேண்டான்னா சத்தம் காட்டாமல் வந்துடணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃப்கிட்ட ஒரு அம்மா வந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துச்சு. என்னை விட அவள் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருப்பாள். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்பவும் உட்காந்து, நான் உண்மையாக சொல்கிறேன், சட்டுப்பட்டுன்னு சொல்ல வேண்டியதை. அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இவ்வளவும் கேட்டு பொறுமையாக அனுப்பிட்டு என்கிட்ட வந்து நான் கேட்டேன், அந்த அம்மா யார்? இவ்வளோ நேரம் பேசுனாங்களே, என்ன பேசுனாங்க அப்படின்னு நான் கேட்டபோது அவள் சொன்னா, அவங்க ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறாங்களாம். அந்த ஓனர் அம்மா வந்து காலி பண்ண சொல்கிறாங்களாம். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டேன். அது நான் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அதோட என்ன சொல்லுச்சு அந்த அம்மா, அந்த வீட்டுக்காரம்மா வந்து இந்த வீட்டு பக்கம் வராதபடிக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். அவங்க வீட்டு பக்கம் அவங்க வராதபடிக்கு ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நீ எப்படி ஜெபம் பண்ணன்னு இவளை நான் செக் பண்ணுறதுக்கு கேட்டேன். அப்போ அவள் சொன்னா, நான் ஜெபமே பண்ணலைன்னு. நான் சொன்னேன், வெரி குட். அதுக்கு மாறாக என்ன சொன்னேன்னா, ஏம்மா அது அவங்க வீடு, ஏன்னா ஒரு மாதம் தவணை கேளுங்க, இன்னொரு வீடு கிடைச்ச உடனே நான் வந்து வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஆலோசனை கொடுத்து அனுப்புனேன்னு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பிசாசு தந்திரமாக வீடுகளுக்குள்ளே நுழைவான். கடைசியில் எத்தனையோ பேர் என்கிட்ட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த டெனண்ட் வந்து போகாமல் அந்த ஓனர் மேலேயே கேஸ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கவன்லாம் இருக்கான். ஓனர் மேலே வேறு அங்கே யார் அப்படி இருந்தால் நான் உன்னை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஏன்னா டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு காலம். ஒளிவு மறைவு இல்லாமல் ஊழியம் செய்யணும். எனக்கு வேண்டியது இங்கே இருக்கிற அத்தனை ஆத்துமாவும் பரலோகம் போகணும். இங்கே இருக்கிற அத்தனை ஆத்துமாவினுடைய குடும்பங்களும் கர்த்தரை அறியணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறாருன்னா, அவன் தந்திரமாக நுழைவான்.
ஆதாமுகிட்ட தந்திரமாக பண்ண முடியாதுன்னு தான் ஏவாள்கிட்ட அவன் நுழைந்தான். அப்போ பிசாசனுடைய கிரியைகளை நம்ம கண்டுபிடிக்க தவறிட்டோன்னா அப்புறம் நம்ம மாட்டிக்கிடுவோம், பிரச்சனையில் மாட்டிக்கிடுவோம், உபத்திரவத்தில் மாட்டிக்கிடுவோம். அதனால தான் எபேசியர் 4:27 பார்த்தோம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நீங்கள் வாசிங்க, நீங்கள் எடுத்து வாசிங்க இந்த வசனத்தை. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க. இந்த கோபத்தையும் பிசாசையும் கனெக்ட் பண்ணி அந்த வசனம் வர்றதை நான் யோசிக்கிறேன். நீங்கள் யோசிக்க முடியுதா உங்களால்? நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு உன் கோபம் தனியே கடவுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? பிசாசுக்கு இடம் கூடாத அப்படின்றாரு. அப்போ இந்த கோபமும் பிசாசையும் அங்கே கனெக்ட் பண்ணுது. கோபம், இப்போ எனக்கு கோபம் வரும், உங்களுக்கு கோபம் வரும். கோபம் வராத மனுஷன் உலகத்திலேயே இல்லை. கோபம் வரும், ஆனால் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாத? ஆமாம், கோபம் கொண்டாலும் பாத்திரத்தை தூக்கி அடிக்காத. ரொம்ப இந்த நாட்களில் இந்த கோப ஆவி வீடுகளுக்குள்ள பலமாய் கிரியை செய்யும் போது வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தடுமாற ஆரம்பிக்கிறது. நம்ம நல்லா பைபிள் படிக்கிறேன், நல்ல ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கோபம் வந்தால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று நான் வாயை கொடுத்துட்றேன். அதனால் ஒரு பெரிய பிரச்சனை வருது, சமாதானம் இழக்குது. ஒரு நாள் கோபப்பட்டுட்டு தேவ பிரசன்னத்தை மிஸ் பண்ணிட்டோன்னா 2-3 நாள் ஆகுது திரும்ப அதை தேவ சன்னிதானத்துக்கு வர்றதுக்கு கஷ்டப்படுது. கைகளை உயர்த்துங்க, அப்படியே கைகளை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த கோப ஆவியை நான் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். கோப ஆவியை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். கோப ஆவியை மேற்கொள்ள உதவி செய்யும். சொல்லுங்க, கோப ஆவி, எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, கோப ஆவி எனக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த கிரியைகளை நான் அழிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அழிக்கிறேன். பிசாசு என்னை கோபப்படுத்த ஆண்டவரே, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஜெபிங்க. ஒரு கோபப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை தான் என் வீடு இன்னைக்கு உடைஞ்சு போய் கிடக்குது. அந்த ஒரு வார்த்தை தான், வாட்ஸ்அப்பில் அனுப்பின அந்த ஒரு வார்த்தை தான், ஆமாம் மெசேஜ் அனுப்பின அந்த ஒரு வேர்டு தான் நிறைய போராட்டங்களை கொண்டு வந்திருக்குது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நல்ல சத்தமாக கையை உயர்த்தி சொல்லுங்க, உதவி செய்யும். பிசாசுக்கு இடம் கொடுக்காம, கோபப்படாம, ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். ஆமா, ஆன்லைன்ல இருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. ஜாய் டிவியில் இருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. கோபத்தினால் வந்த பிரிவினையின் ஆவி, வாக்குவாதத்தின் ஆவி என் வீட்டை விட்டு வெளியே போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பைபிள் வசனத்திலிருந்து எடுத்து கொடுக்குறேன். 1 பேதருக்கு வாங்க, வேகமா முடிஞ்சால் எழுதிக்கோங்க, அல்லது யூடியூப்பில் போய் நைட்டில் ஒரு முறை போட்டு கேளுங்க. அதை கேட்டுட்டு அந்த லிங்கை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த காலத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்குது தெரியுமா? நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்குள்ளே அன்றைக்கே ஒரு முறை இந்த ஆவடியிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி பூந்தமல்லிக்கு போகிற அந்த இடையில ஒரு இடத்துல கூட்டம் நடத்த போகிறதுக்கு நான் பஸ்ஸு காத்து அந்த மீட்டிங்கே முடிஞ்சு போச்சு. உங்களால் நம்ப முடியுதா? ஐயோ பஸ்ஸு இப்போ வரல அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வரல, எப்போ தான் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதுதான் அர்ப்பணிப்பு. இந்த காலத்து ஆட்கள்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓலா கார் வரல, லேட் ஆயிடுச்சு, இனி வந்தால் நல்லா இருக்காது. இதான் இந்த காலம். கடைசி வரைக்கும் காத்து கடைசியாக ஒரு பஸ் வந்தது.
அங்கே போய் இறங்கி போகும்போது இந்த மைக்கில் கேட்குது, அழைக்கப்பட்ட ஊழியர் வரவில்லை. கேட்குது, எனக்கு கேட்குது, ஹார்னில் கேட்குது. அதனால நம்ம என் ஆத்துமாவை சொல்லி முடிச்சிடலான்றாரு அந்த ஊழியர். அப்போ சொல்லும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே ஒருவர் காத்து நிற்கிறாரு சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் வாகன வசதியெல்லாம் கிடையாது. நான் போய் இறங்கினேன். ஊழியர்கார் வந்துட்டார், கொஞ்ச நேரம் பேசுவாருன்ட்டாங்க. எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. இந்த கால ஊழியர்கள்னா ஜாலியாக சுற்றிட்டு யூடியூப்பில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த காலத்தில் இந்த கதையெல்லாம் நடக்காது. கர்த்தருக்கு தோத்திரம். பிசாசினுடைய இன்னொரு தந்திரம் வாசிங்க. 1 பேதுருவின் புத்தகம், கர்த்தருடைய பிள்ளைகளே, 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது 5ஆம் வசனம். அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்க பாருங்க, ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனத்தை பாருங்க. என்ன பார்க்காதீங்க, 5ஆம் வசனத்துல பாருங்க. அதுல கீழ்ப்படிதல் இருக்குது, 2வது அத மனத்தாழ்மை இருக்குது, 3வது என்ன இருக்குது, பெருமை இருக்குது. பைபிள் படிக்கும்போது நீங்க அவசரமா மடமடன்னு அங்கங்க வேடிக்கை பார்த்துட்டு படிக்காதீங்க. அந்த ஒரு வசனத்துக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்குது, 2வது மனத்தாழ்மை இருக்குது, 3வது என்ன இருக்குது, பெருமை இருக்குது. பிசாசினுடைய தந்திரங்களில் ஒன்று, அவன் கீழ்ப்படிய விட மாட்டான். நீங்கள் என்ன சொல்கிறது, எனக்கு தெரியும், எனக்கு சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறது, கணவரை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் எதாவது சம்பாதிக்கிறீங்களா, நீங்கள் என்ன சொல்கிறது, பிள்ளைகளை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறது, தாயை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறது. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை மேல் படிக்கு போகணுன்னா முதல்ல என்ன செய்யணும், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல், ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாரா, நீ மன்னிச்சிருன்னு அந்த அம்மாக்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டுருன்னு கர்த்தர் சொல்கிறாரா, ஆண்டவரே நான் இங்கேருந்தே அந்த அம்மாவை மன்னிக்கிறேன். அது தவறு. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, என்னுடைய ஆஃபீஸில் ஒருத்தனை கோவப்பட்டு அடிச்சு விட்டேன், அதுக்கப்புறம் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் அவனை அடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு நான் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்னாரு. நான் சொன்னேன், ஏசப்பாவை அடிச்சிங்க, யாரை நீங்கள் அடிச்சிங்க, அந்த உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனை தானே அடிச்சிங்க. அப்போ யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அவர்கிட்டயா, அவங்ககிட்ட போய் நானா, நீ என்ன பெரிய ஆளா. இதுதான் ஆவிக்குரிய மேன்மை. கீழ்ப்படியணும். சொல்லுங்க, கீழ்ப்படியணும். சொல்லுங்க, கீழ்ப்படியணும். 1 கீழ்ப்படியணும், 2வது மன தாழ்மை. இப்போ நான் சொன்னேன் இல்லை, அந்த பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சைக்கிள் கூட இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் நான் காத்து கிடந்து, ஆனால் அன்னைக்கு அவ்வளோ நேரம் காத்திருந்தா கால் எப்படி வலிக்குமா வலிக்காதா, ஆனால் திரும்பி வரும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. கூட்டம் முடிஞ்சால் முடியுது, முடியலன்னா போதும், நான் அங்கே போய் விழுந்துடணும். அதான் என் தீர்மானம். திரும்பி வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமென். அப்போ நான் என்ன இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். மனத்தாழ்மைன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், மனதில் தாழ்மை. இங்கே மனதில் மைண்டுனா இங்கே கை வைங்க, இங்கே கை வைங்க. இங்கே தாழ்மை இருக்கணும். சிலர் ட்ரெஸ்ஸில் தாழ்மையை காட்டுவாங்க. சில பேர் ட்ரெஸ்ஸில் என்ன செய்வாங்க, டேரில் உட்கார் இல்லை கீழே உட்காந்துக்கிறேன்னுவாங்க. இடம் இல்லைன்னா கீழே தான் உட்காரணும், அது வேறு. அதனால் சேரில் உட்கார்றது கீழே உட்கார்றது அதெல்லாம் இல்லை. மனதில் தாழ்மை, மைண்டில் இருக்கணும். இல்லை நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், அது தெரியும் இது தெரியும். சிலர் சாரின்னே சொல்ல மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு. சாரின்ற வாயில் வராது, தெரிஞ்சா மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் ஆவியானவர் சொல்லி கொடுக்குறாரு, எனக்கு மனத்தாழ்மை இல்லைன்னா எனக்குள்ள பிசாசு கிரியை செய்கிறான்னு அர்த்தம். மனதில் தாழ்மை. சொல்லுங்க,
அப்படி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். மனதில், என் மைண்டில் எப்போதும் ஒரு தாழ்மையான எண்ணம், தாழ்வு மனப்பான்மை கிடையாது, தாழ்மையான எண்ணம். ஆண்டவரை, என் படிப்பு பெருமை, என் வேலை பெருமை, ஆண்டவரை என் அழகு பெருமை, அல்லாவிட்டால் கர்த்தாவே உலகத்துக்கு அடுத்த காரியம் எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு மனத்தாழ்மையோடு இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. மூணாவது அந்த வசனத்தில் என்ன படிக்கிறோம்? பெருமை. ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன். இவ்வளோ பெரிய பைபிளில் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருங்கிற வார்த்தை இங்கே மட்டும்தான் வருது. இவ்வளோ பெரிய பைபிளில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் எதிர்க்கிற ஒரே ஒரு கேரக்டர் யாருக்கு? பெருமைக்காரனுக்கு தான் கர்த்தர் எதிர்த்து நிற்பார். தாழ்மை உள்ளவனுக்கோ. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் வீட்டில் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும் சரி, என்ன போல ஊழியம் செய்கிறவங்க எவ்வளவு கர்த்தர் உயர்த்தினாலும் சரி, எவ்வளவு உயர்த்தினாலும் சரி, நீங்கள் தாழ்மை உள்ளவங்களாக நடக்கணும். தாழ்மை உள்ளவங்களா. இன்னொருத்தர் பேசுகிறேன், நான்லாம் தாழ்மையை பற்றி அதிகமாக சாம் ஜெபத்கிட்ட படித்தேன். அந்த நாட்களில் நாங்கள் கூட்டத்துக்கு போயிட்டே இருப்போம். ஒரு முறை ஒரு கிராமத்தின் வழியாக போகும்போது திடீர்னு அங்கே ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்குது. உடனே அண்ணன் காரை நிறுத்துன்னு. என்னன்னு கேட்டேன். அங்கே யாரோ ஒரு தம்பி பேசிக்கிட்டு இருக்கிறான், அவன் பிரசங்கத்தை கேட்கலாம், அதன் மூலம் கர்த்தர் என்கிட்ட பேசுவார். இன்றைக்கி இந்த இக்கால ஊழியர்களுக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையாது. ஆண்களும் சரி பெண்களும் சரி, அதை நான் போய் கேட்குறதா? எனக்கெல்லாம் தெரியும். யாரை கொண்டு வேணுமானால் கர்த்தர் பேசுவார். ஆமென். அப்போ தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமைக்காரனுக்கு. நான் என்னதான் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி என்னதான் இருந்தாலும் பெருமையின் ஆவி மாத்திரம் வரக்கூடாது. என் ஃபேமிலி என்ன தெரியுமா, என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, புரியுதா? சில பேர் இந்த ஃபோனில் இந்த ஸ்டேட்டஸ்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பான். எங்கே இருந்தால் அவனுக்கு நேரம் கிடைக்குதோ தெரியல. நானும் பார்ப்பேன், என் ஃபோனில் என்ன ஸ்டேட்டஸ் யாரோ என் மகளை எதாவது வச்சுட்டு எப்போ வச்சுதான் இருக்கும். அது நாங்கள் பார்க்குறதே இல்லை, நமக்கு டைம் இல்லை. வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கே நமக்கு டைம் கிடையாது. அப்போ சில ஆட்களுக்கு, விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களும் அந்த ஸ்டேட்டஸை மாற்றிக்கிட்டே கிடப்பான். தோசை கடைக்கு போனேன், ஒரு ஸ்டேட்டஸ் போடுறான். துணி கடையில் நிற்கிறேன், ஒரு ஸ்டேட்டஸை போடுறான். அது பண்ணுறான், இதை பண்ணுறான். ஒரே ஸ்டேட்டஸ் தான். இதுலேயே சில ஆவி மூழ்கி போய் கிடக்குது. நான் என்ன சொல்கிறேன், உன் ஸ்டேட்டஸே இப்படி கிடக்குதுப்பா, நீ எதுக்கு இன்னொருத்தன் ஸ்டேட்டஸை போய் பார்க்குற? உன் கதையை நீ பாரு, நான் என் கதையை பார்க்குறேன். இன்னொருத்தன் ஸ்டேட்டஸ், அந்த அம்மா ஸ்டேட்டஸ், அந்த பையன் ஸ்டேட்டஸ். இப்போல்லாம் நிறைய லேட்டஸ்ட்டில் ஒருத்தன் ரொம்ப சோர்வாக இருந்தானா அந்த ஸ்டேட்டஸை பார்த்தா தெரிஞ்சிருமா அவர் சோர்வாக இருக்காராம். கோபமாக இருக்கானா, அந்த கோபத்துக்குரிய வார்த்தை போட்டுருவான். அப்போ அவன் எப்படி இருக்கானா? கோபமாக இருக்கானா. இந்த புத்தியெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிற? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கல்ல? பைபிளை படித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே எந்த காரணத்தை முன்னிட்டும் பெருமை ஆவி எனக்குள்ள வந்துடக்கூடாது. எல்லாம் கைகளை உயர்த்துங்க. உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் அண்ட் ப்ரௌடு, ஆவிக்குரிய பெருமை. எங்கள் வீட்டிலே நான் தான் நல்ல ஜெபம் பண்ணுவேன், எங்கள் வீட்டிலே நான் தான் நல்ல அபிஷேகம் பெற்று நான் தான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன், அவங்களெல்லாம் பின்வாங்கி கிடக்காங்க, நான் தான் வசதியாக இருக்கிறேன், அவங்களெல்லாம் சோர்ந்து போய் கிடக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால பெருமையின் ஆவியே, ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லுகிற பெருமையின் ஆவியே, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. பெருமையின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினால என் வீட்டு பக்கம், என் சிந்தை பக்கம் வரக்கூடாது. அந்த பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் பிசாசனுடைய கேரக்டர் அந்த 1 பேதுருவிலேயே எடுத்து காட்டுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை 8ஆம் வசனத்தை படிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி, ஓங்கி சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. தெளிந்த புத்தி. நம்ம எப்பவுமே நம்ம புத்தியில் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். சில பேர் சொல்லிட்டு
தெரியாமல் சொல்லிட்டேன்னுவாங்க. வேணும்னு தான் சொல்லியிருப்பாங்க, தெரியாமல் சொல்லிட்டேன்னுவாங்க. நான் முதல்ல சொன்னேன், சிலர் சாரின்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொரு குரூப் இருக்குது, சொல்லிட்டு சாரி 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 சாரி. நல்ல கவனிங்க, புத்தியில் என்ன இருக்கணும்? புத்தி தான். இந்த நீங்கள் எங்கே பைபிளை சுற்றி பார்த்தாலும் மைண்டை தான் பிசாசு கை வைப்பான். புத்தியில் ஒரு சரியான தெளிவு இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாகிருங்கள். பிசாசு புத்தியில் தான் கை வைப்பான். மைண்டை கை வச்சு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக கொண்டு போயிடுவான். ஏதாவது இந்த இந்த நாட்களெல்லாம் ஸ்கூலில் டீச்சர் திட்டாங்கன்னா மைண்ட் அப்செட் ஆயிடுதுன்றான். அந்த காலத்து தோலை உரித்து அனுப்புவாங்க. அப்போ வீட்டுக்கு வந்தால் இப்படி பண்ணிட்டாங்கன்னா காலை உடச்சிலாம் அனுப்பியிருக்கணும் அப்படின்வாங்க. இந்த நாட்களில் அம்மா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப, என் பிள்ளை டிப்ரெஷனாக இருக்குது, 2 நாளாக என்கிட்ட பேசலை. இதெல்லாம் பிசாசு எங்கே கை வைக்கிறான்? மைண்டில் கை வைக்கிறான். இப்போ பக்கத்து ஊர், இந்த ஊர், நம்ம அடுத்த ஊர் பேர் பட்டாபிராம். எல்லாம் சொல்லுங்கள், இன்னொரு முறை சொல்லுங்கள். ஏன் 2 முறை சொல்ல வச்சேன்னா, அந்த ஊருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதங்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. 3 பேர் இளம் வயது உள்ளவர்கள். மைண்ட் அப்செட்டில், 2வது பலவித பிரச்சனை. அதுக்குள்ளே நான் போய் சொல்ல விரும்பலை. 3 பேரும் விசுவாசிகள். ரொம்ப முக்கியம், 3 பேரும் விசுவாசிகள். பிசாசு இன்னைக்கு அந்த தற்கொலை ஆவிக்குள்ள பயங்கரமாக கொண்டு போகிறான். இந்த மாதிரி போதனைகள் அந்த பிள்ளைகள் கேட்கணும். எப்பவும் சர்ச்சுக்கு அவனுக்கு 3 ஆசீர்வாதம் தரேன், 4 ஆசீர்வாதம் தரேன். எனக்கு ஆசீர்வாதம் தர வேண்டாம், நான் ஆசீர்வாதத்திலே இருக்கணும். ஆமேன். கர்த்தருடைய பிரசன்னத்தோடு இருந்தால் போதும். ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, தெளிந்த புத்தி இல்லாததுனால தான் திடீர்னு சிலர் டிசிஷன், உடனுக்குடன் டிசிஷன் எடுக்கிறான். அந்த காலத்துலலாம் விவாகரத்துனே அந்த மாதிரி வார்த்தையே வராது ஒரு காலத்தில். இந்த காலத்தில் விவாகரத்துனா அப்படியா, விவாகரத்தை ஆயிருக்காது, அதுக்குள்ளே இன்னொரு ஒய்ஃபோட சுற்றிட்டு இருக்கான். சாரி, ஒய்ஃப்ன்ற இன்னொரு பெண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட உலகம் இன்னைக்கு. அவனும் பாட்டு பாடுவான், புரியுதா? அவனும் பிரசங்கம் பண்ணுவான். அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்குது. போதா இல்லையா? இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா சர்ச்சில் இருக்கிறவன் எல்லாரும் ஒவ்வொரு ஒய்ஃப் வச்சுக்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு சுற்றுவாங்க. பெண்களும் அப்படி சுற்றுவாங்க. அது சினிமா உலகம் மாதிரி சபை ஆயிரும். வருங்காலத்தில் அப்படி தான் ஆகும். வருங்காலங்களில் எப்படி ஆகும்? அப்படி ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் சொல்லிடுவாங்க, அது அவங்க தனிப்பட்ட காரியம், அதை நம்ம என்ன செய்ய வேணாம், பேச வேணாம். அது அவங்க தனிப்பட்ட காரியம், அதை நம்ம பேச வேணாம். உன் வீட்டை திருத்த முடியலடா, ஊரை எப்படிடா நீ திருத்துவ? புரியுதா உங்களுக்கு? புரியுது இல்லை? உனக்கு வீட்டை திருத்த முடியல, வீட்டில் உனக்கு சாட்சி இல்லை, நீ ஊரை எப்படி திருத்துவ? அதே மாதிரி விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள், பைபிளில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கு, ஒரே மனைவி உடைய புருஷனாக இருக்கணும். புரியுதா? பைபிள் படி கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மாதிரி நம்ம வாழ பிரயாசப்படணும்னா என்ன மாதிரி பிரசங்கியார்கள் இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆண்டவர் இந்தியாவில் என்ன செய்ய விரும்புகிறாரு, சபையில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, பிசாசு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் குறித்து நாங்கள் ஒருத்தர் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் பேசணும். பேசி ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த காரியம்லாம் வந்தது. அதில் துருபதேசம்னு ஒன்று வந்தது. இப்போ சென்னையில் பார்த்து துருபதேசக்காரங்களாம் வர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. புரியுதா? துருபதேசக்காரங்களாம் என்ன செய்கிறாங்க, கூட்டம் நடத்தி மாய்மாலமான காரியத்தை போதிக்க போகிறாங்க. அதை எதிர்க்கிறதுல நம்பர் 1 ஜீசஸ் மீட்ஸு. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்துக்காக சத்துருவானாலும் பரவாயில்ல, விசுவாசிகளை பிசாசு வஞ்சித்திடக்கூடாது. சரியா? கைகளை உயர்த்தி தெளிந்த புத்தியை தாரோம். சொல்லுங்க, தெளிந்த புத்தியை தாரோம், தெளிந்த புத்தியை தாரோம், தெளிந்த புத்தியை தாரோம். எனக்கு தெளிந்த புத்தி இல்லை, நான் புத்தியில் அப்செட் ஆகிடக்கூடாது, என் மைண்டை பிசாசு கெடுத்துடக்கூடாது, என் மைண்டில் பிசாசு என் பிள்ளைகள் மைண்டில்
காலேஜுக்கு போகிற என் மகா, காலேஜுக்கு போகிற என் பையன், ஆண்டவரே வேலைக்கு போகிற என் பையன் ஐடியில் இருக்கிறான், அல்லாவிட்டால் வேறு எங்கேயாவது வேலை பார்க்குறான், அமெரிக்காவில் இருக்கிறான், அல்ல இங்கிலாண்டில் படிக்கிறான். ஆண்டவர் எங்கே இருந்தாலும் அவன் மைண்டை கர்த்தர் பொறுப்படுங்க. என் பிள்ளை மருமகன் ஆண்டவர் என் புருஷனுடைய மைண்டை கர்த்தர் தொடுங்கப்பா. ஷபாலா கபாரா கபாலா கதாரா கபா, இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெருமையின் ஆவிக்கு இடம் கிடையாது, பெருமையின் ஆவிக்கு இடம் கிடையாது. தெளிந்த புத்தி எனக்கு வேணும். இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரம். தெளிந்த புத்தி எனக்கு தாருமாண்டவரே. வீட்டில் எப்படி டீல் பண்ணணும், பிள்ளைகளிடத்தில் எப்படி நான் பழகணும் ஆண்டவரே, குடும்பத்தில் எப்படி பழகணும், ஆஃபீஸில் எப்படி பழகணும், சர்ச்சில் போய் எப்படி பழகணும், மற்றவங்களுக்கு முன்பாக எப்படி நடக்கணும், நீரே என்னை நடத்தும். அடுத்தது அதே அதிகாரத்தில் இன்னொரு பிசாசின் தந்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். இந்த கவலை நல்லா கவனிக்கணும். கவலை மனுஷனாக இருந்தால் கவலை வருமா வராதா? வரும். கவலை எனக்கு கவலையே படமாட்டேன்னா அவன் மனுஷனே இல்லை. கவலை வரும். ஆனால் பைபிள் சொல்லுது உனக்கு கவலை வரக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லலை. உங்கள் கவலைகள் எல்லாம், இந்த ரொம்ப டூ மச்சாக ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது பிசாசின் தந்திரம். ரொம்ப ஓவராக கவலைப்பட்டு ஓவராக இதுக்கு என்ன பண்ண போகிறேன் தெரியலையே, அதுக்கு என்ன போகிறேன் தெரியலையே, இந்த பரீட்சை என்ன எழுதுனானோ தெரியலையே, எப்படியோ தெரியலையே, அது தெரியலையே, அப்படின்னு சொல்லி ஓவராக கவலைப்பட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, அதுக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு நீங்கள் கவலை. இது பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்த்தாளே சொல்லுங்க. அப்புறம் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறா, இன்னும் அவன் சிஸ்டரும் அங்கே தான் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே சிஸ்டர், ஒரே குடும்பம் தான். ஆனால் 2 பேருக்குள்ள ஆண்டவர் ஒரு வித்தியாசம் பார்க்குறாரு. மரியாள் இயேசுவின் பாதப்படியில் பேசாமல் உட்கார்ந்து இருக்கிறா. ஆனால் மார்த்தாள் எங்கே இருக்கிறா? கிச்சனில் இருக்கான்னு வைத்துக்கலாம். அந்த கிச்சனில் இருந்துக்கிட்டே புலம்பிக்கிட்டு கிடக்கிறா, புலம்புறா. அப்போ என்ன சொல்கிறான்? உமக்கு கவலை இல்லையா? என் சகோதரி இப்படி உட்கார்ந்துருக்காள, கவலை இல்லையா? மார்த்தாள், இன்றைக்கு நான் சொல்கிறேன், மரியாளை விட மார்த்தாள்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க. அநேக காரியங்களை குறித்து அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ண போகிறோம், கல்யாணம்னு வந்தால் அதுக்கு இத்தனை லட்சம் ரூபா தேவையாச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன். இப்போமே ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி வச்சா தானே கடன் கொடுப்பாங்க. அந்த ஸ்பிரிட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. இப்போ பாருங்கள், அடுத்த ஜூனில் உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னா இப்போ திறந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அந்த கடன், இன்னைக்கு கூட ஒரு அம்மா சொன்னாங்க, கடன் வாங்காமல் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணார். அது எப்படி செய்வார்? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அதனால் பிரியமானவர்களே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, கவலை வந்தால் கலக்கம் வரும், கலக்கம் வந்தால் பயம் வரும். பயம் என்பது பிசாசின் ஆயுதம். பயம் என்பது இருக்கும். இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம், பிள்ளைகள் எப்படி நடத்த போகிறோம், அந்த ஃபியர் வரும். உடனே தேவன் எனக்கு பயமுள்ள, எங்கே இருக்கு அந்த வசனம்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். சிலர் வசனம் சொல்லியே நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்களா தெரியல. வாசிங்க இந்த வசனத்தை குயிக்கா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். திரும்ப சொல்ல, தெளிந்த புத்தி. ஒரு ஃபோன் வரும், உனக்கு இந்த கடன் கொடுக்குறேன், பஜாஜ் அலைன்ஸ்லேருந்து உனக்கு அப்ரூவ்ட் ஆகிருக்குது. சிலருக்கு வரும் அந்த மாதிரி மெசேஜெல்லாம் வரும். பஜாஜ் அலைன்ஸுக்காரன் சொல்லுவான், உனக்கு நான் லோன் என்ன இருக்குது, அப்ரூவல் ஆகிருக்கு, ப்ரீ அப்ரூவல் லோன் வரும். ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கு. நான் கேட்டேன், உங்ககிட்ட யார் லோன் கேட்டா? லோன் வாங்காமல் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு ஒரு சொல்லுங்களேன். சாரி சார்ன்றுவாங்க.
இன்றைக்கு நான் சொல்கிறேன், நல்லா சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், இந்த இஎம்ஐன்னு டீசெண்டாக சொல்லிக்காதீங்க. கடன்றதை சொல்கிறத விட்டுட்டு இப்போ எப்படி சொல்கிறோம் நம்ம? இஎம்ஐ. இங்கே பாருங்கள், ஆனந்த் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார், அவர் காங்கிரஸ்காரரு, அவர் பொருளாதார நிபுணர். யூடியூப்பில் போய் அவர் பேரை போடுங்க. அவர் இயேசுவை அறியாத மனுஷன்தான். அவரே கடன் வாங்காமல் வாழ்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கடன் வாங்காமல் வாழ்கிறது எப்படி? ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கணும், அதுக்கு ஒரு சும்மா சாதாரண மோட்டர் சைக்கிள் ஒரு 75,000 ரூபா இருக்குன்னா, அது 75,000 சேர்த்து வை, ஒரு 4-5 மாதம் கஷ்டப்போ, ஒரு 6 மாதம் போ, முழு பணத்தை கொண்டு போய் கொடுத்து வாங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கெடுத்தாலும் கடன். அந்த கடனுக்குள்ளே போயிட்டோன்னா பிசாசு கடனாளியாக வச்சிருவான் நம்மளை. அப்போ இங்கே கவலை, இன்னைக்கு இந்த கடனுக்கு என்ன செய்ய போகிறேன், அந்த கடனுக்கு என்ன செய்ய போகிறேன், இதுக்கு என்ன செய்ய போகிறேன், அவளை எப்படி கல்யாணம் பண்ண போகிறேன், இதை என்ன பண்ண போகிறேன். உண்மையிலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் எல்லாம் செய்வார். எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கவலை என்ற ஆவி இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, இப்படி நடந்து போச்சு. ஆமாண்டவரே, அடிக்கடி நான் கவலைப்பட்டு கலங்குகிறேன்ப்பா, மார்த்தாளை போல. ஆனால் ஆண்டவர் அதே வீட்டுக்குள்ளே இருந்த மரியாளின் சுவாபத்தை எனக்கு தாரும். ஜெபம் பண்ணுங்க சகோதரர்களும், ஜெபம் பண்ணுங்க. மரியாளின் சுவாபத்தை எனக்கு தாரும், மரியாளின் சுவாபத்தை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் மரியாளின் சுவாபத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய கைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 8ஆம் வசனத்தை திரும்பி படிப்போம். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியில தெளிவாக இருங்க, போதும், விழித்திருங்கள். பிசாசனுடைய கிரியைகளை கண்டுபிடிக்கணும்னா நீங்க எப்பவும் எப்படி இருக்கணும்? அலர்ட்டா இருக்கணும். ஆமென். எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு எந்த டைம்ல வீட்டுக்குள்ள நுழைவான், யார் மூலமா நுழைவான்னு நமக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. இப்போ உங்கள் சிலர் வீட்டில் இந்த டாக் இல்லை, நாய் வளர்த்தவங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 3வது நபர் வீட்டு பக்கம் வந்தோன்னே நாய் டென்ஷன் ஆயிரும். என்கிட்ட ஒரு நாய் இருக்கு, அது டென்ஷன் ஆயிரும். நான் சொல்ல சரியா? அது ஒரு மாதிரி உள்ள பண்ணும். அப்போவே எனக்கு தெரியும் சம்பந்தம் இல்லாத ஒரு நபருங்கிறாங்க வரேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு மிருகத்துக்கே தெரியக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இனிமே எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, அதை வச்சுட்டாங்க, இதை வச்சுட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, நல்லா தான் இருந்தது என் பொண்ணு, அந்த பையன் இப்படி பண்ணிட்டான், அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, அவங்க மாமியார் ஒரு மாதிரி டைப்பு, மாமனார் இப்படி டைப்பு, என் மருமக அப்படி டைப்பு, இந்த மாதிரியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். கைகளை உயர்த்தி விழித்திருந்து ஜெபிக்கணும். சொல்லுங்க, விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆமென். கர்த்தர் சொல்றாரு மத்தேயு 26:41 மத்தேயு 26:41 ஆண்டவர் சொல்ற வார்த்தை படிங்க டக்குன்னு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:41 டக்குன்னு படிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்களா? விழித்திருந்து ஜெபிக்கணும், டைம் எடுத்து ஜெபிக்கணும். ஒரு காலத்துல எக்ஸாமுக்கு போகிறேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேலைக்கு போகிறேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதெல்லாம் சின்ன பசங்க ஜெபம். அதெல்லாம் யார் ஜெபம்? சின்ன பசங்க ஜெபம். ஆமாம் ஆண்டவரே, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதெல்லாம் சின்ன பசங்க ஜெபம். நல்லா வளர்ந்தவங்க ஜெபம் எப்படின்னா, எப்போதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் போது கேட்கணும், ஆவியானவரே இன்னைக்கு நான் யாருக்காக ஜெபிக்கணும், இன்னைக்கு எதுக்காக ஜெபிக்கணும், என்ன பிரச்சனைக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கிருபை யாருக்கு வேணும் சொல்லுங்க? கை வைத்து அந்த கிருபை, கையை வைத்து அந்த கிருபை எனக்கு வேணும், அந்த கிருபை எனக்கு வேணும், அந்த கிருபை எனக்கு வேணும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம், ஆண்டவரே எப்பொழுதும் தெளிந்த புத்தியோடு இருக்கணும், விழித்திருக்கணும். ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆமென். என் ஆவியில் நான் விழித்திருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை நீர் எனக்கு தரணும். ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் கைகளை உயர்த்தி கேட்குறாங்களோ
அத்தனை பேருக்கும் ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கிற, காத்திருந்து ஜெபிக்கிற, அதிகாலையில் ஜெபிக்கிற, நடு இரவில் ஜெபிக்கிற கிருபையை உடைய பிள்ளைகளுக்குள்ளே அனல் மூட்டுவீராக. மைண்டில் நீங்கள் மைண்டில் செட்டப் பண்ணிக்கணும். நான் 9:30 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறேன். 1 மணி வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்? ஜெபம் பண்ண போகிறேன். என் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண போகிறேன். சரியா? எங்கள் வீட்டு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த ஏரியா பிசாசு, எல்லை பிசாசுலாம் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பிசாசு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். சில ஏரியாவுக்கு போனீங்கன்னா எல்லாருமே குடிப்பாங்க. அந்த குடியின் ஆவி அந்த இடத்துல கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்துலலாம் குடிகாரன் அந்த ஐயோ வேணாம்ப்பா, அந்த பையன் எனக்கு எங்கள் மகளுக்கு வேண்டானுவாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டுன்னு தெரியுமா? வாரத்துக்கு ஒரு நாள் தானே குடிக்கிறேன்றாங்க. அது கூட ஓப்பனாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அது கூட ஓப்பனாக சொல்கிறாங்க பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்பாங்கன்னு அவ்வளோ அந்த அம்மா சொல்லுது பாருங்கள் பையனை பற்றி. இப்படி யார் சொல்லுவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யார் தான் குடிக்கல? இப்போமே அந்த ட்ரெண்டு வந்துருச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறது, உங்கள் பேர பிள்ளைகளை வளர்க்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் புத்தி எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். புத்தி எப்படி இருக்கணும்? புத்தியில் அந்தகாரப்பட்டுறக்கூடாது. இந்த லேகியோன்ற பிசாசை கர்த்தர் விரட்டினார்ல, அவனுக்கு புத்தி தெளிஞ்சவொன்னே எங்கே வந்துட்டான்? அந்த வசனம் வாசிக்கணுமா? மார்க் எழுதின சுவிசேஷத்தை பாருங்கள். புத்தி தெளிஞ்சு அவனுக்கு. பைபிளில் படிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளே 15ஆம் வசனம். மார்க் 5:15. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்க கண்டு. பார்த்தீங்களா? பிசாசு போயிடுச்சுன்னா அவன் யார்கிட்ட வருவான்? அப்போ இயேசு கிட்ட வராத வரைக்கும் அவனுக்குள்ள என்ன இருக்கு? அவன் ஜெப கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, ஃபேமிலி ப்ரேயருக்கு என்ன செய்ய மாட்டாங்க. அது வரைக்கும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபேமிலி ப்ரேயர்னா நீ பண்ணு, இதை வரேன் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த வரேன்னு கடைசியில் வரமாட்டான். அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் வரும். நீ பேசிகிட்டே நான் வந்துடுறேன். ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜோம் பண்ணிட்டு போகலாம். இல்லை ஒரு முக்கியமான கால் வருது. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? அதே நேரத்தில் புத்தி தெளிந்துருச்சுன்னா அவன் யார்கிட்ட வந்துடுவான்? அங்கே இருக்கா இல்லையா? வஸ்திரம் தரித்துனா ரட்சிப்பின் வஸ்திரம். ஓகே. 2வது உட்கார்ந்து ரொம்ப நேரம் அறுக்கிறான், போட்டு அறுக்கிறான், முன்னா அறுக்கிறான். 15 நிமிஷம் பிரசங்கத்துக்கு அறுத்துறான், ஓடிடுவாங்கல்ல. இங்கே பாருங்க, உட்கார்ந்து அப்புறம் புத்தி தெளிந்திருக்க கண்டு. இன்னைக்கு ஃபுல்லாக மைண்டை தான் பற்றி பிசாசு மைண்டை எப்படி கரப்ட் பண்ணுறான் அப்படிங்கிறதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியாக ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிற வசனம் 9ஆம் வசனம். விசுவாசத்தில் உறுதி. இப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்தவங்கன்னா எல்லாருமே சொல்லுவோம் நான் விசுவாசின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு என்ன விசுவாசம் இருக்கணும்? உறுதியான விசுவாசம். இன்னொரு முறை சொல்லுங்க. உறுதியான விசுவாசம்னா என்ன? சிங்க கபிக்கு நான் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன், பொற்சிலையை வணங்க மாட்டேன். கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் சரி, போனாலும் சரி, அந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டேன்? வணங்க மாட்டேன். அதுக்கு தான் விசுவாசத்தில் உறுதி. ஆமாம். யார் வீட்டில் கல்யாணம் பண்ணலையோ சொல்கிறேன், அவன் விசுவாசத்தில் இருக்கிறான்னு சொல்கிறான். அவன் வந்து கிறிஸ்தவனாக மாறுறேன்னு சொல்கிறான். அவனை கேட்டால் கல்யாணத்துக்கு தானே சார் மாறணும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம். பணத்தை பார்க்காதீங்க, அழகை பார்க்காதீங்க. கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவு வேணும். அப்போ பாருங்க, விசுவாசத்தில் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உறுதி. சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம், பிடிச்சாலும் எந்த மரத்தை பிடி, அது மட்டும் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா புளியா மரத்தில் பிசாசு இருக்குமா? ஏன் புளிய மரம் என்ன எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். சாதாரண கிளைகளே உறுதியாக இருக்கும். அப்போ என்ன நடந்தாலும் உங்கள் விசுவாசம் உறுதியாக இருக்கணும். ஆமென்.
சரியா? உங்கள் எல்லாருக்கும் தம்பிமார்கள், இளம் வயது தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமேன். அறிவேன். சில நேரத்தில் சொல்லுவாங்க, இப்போ ட்ரினிட்டாவுக்கு கல்யாணம் ஆகாத காலத்தில் நான் அவர் வேலையை பார்க்குறேன், அவள் வேலையை கர்த்தர் பார்ப்பார் அப்படின்னுவேன். என் ஒய்ஃப் சொல்லுவா, இல்லை நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நைட்டு 12 மணி 1 மணிக்கு இங்கே வருவேன். எல்லாம் இருட்டாக இருக்கும். ஒரு லைட்டை போட்டுட்டு இங்கே நடந்து அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் சிலர் நினைப்பாங்க, நாங்கள் அப்படிலாம் ஜெபம் பண்ணல, எங்களுக்கெல்லாம் நல்லா செட்டில் ஆகிடுது. புரியுதா? சிலர் ஜெபிக்கலாம் மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி ஆயிரும்? நல்லா செட்டில் ஆயிரும். ஏன்னா அவங்களால பிசாசுக்கு பிரச்சனையே இல்லை. அதான் பாயிண்ட்டு. அவங்களால பிசாசுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளால தானே. இப்போ நான் இவ்வளோ நேரம் அவனை பற்றி பேசிக்கிட்டு உங்களை டீச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் எவ்வளோ டென்ஷன் ஆவான் தெரியுமா? அதுக்கு தான் நம்ம ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் நம்ம ஜெபிக்கணும். ஆமேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருத்தர் சொன்னார், அவர் 2-3 மாப்பிள்ளையெல்லாம் காட்டினார். 2-3 மாப்பிள்ளையெல்லாம் காட்டிட்டு, நான் ஜெபிச்சுட்டு சொல்லுவேன், எனக்கு அவ்வளோ ஒன்றும் சமாதானமாக இல்லைன்னுவேன். ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி பார்த்தா உங்கள் மகளை உங்கள் வீட்டிலையே வச்சுக்க வேண்டியதுதான். அப்போது நானும் மனுஷன் தானே. அவள் இன்னும் உடஞ்சிருவா என் ஒய்ஃபு. அப்போ அந்த ஆள் கடைக்காரச்சு இருக்கட்டும், கவலைப்படாதன்னு. அப்படியா, சரி சோத்திரம். அதே நபர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ தப்பிச்சிட்டேன்றார். அது ஒரு பெரிய ஸ்டோரி, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நீ தப்பிச்சிட்டேன்றார். அதனால் நான் அவனை பெரிய சாதனையாக படைத்தேன் இல்லை. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், பிசாசினுடைய தந்திரங்களில் ரொம்ப முக்கியம் குடும்பம். நம்ம கஞ்சை குடிக்கிறோமோ, எங்கே படுகிறோமோ, கட்டிலையோ தரையிலையோ எங்கே, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம வீடு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கணும். அப்படியே கைகளை உயர்த்துங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருக்க. நான் தனிமையாக இருந்தால் என் கூட என் மீட்பர் இருக்கிறா, என் கர்த்தர் கூட இருக்கிறா. நான் தனிமையாக அல்ல. நான் ஒருத்தி தான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஒருத்தன் தான் போராடுறேன், அப்படி அல்ல. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. அப்படியே ஆவியில நிரம்பி, ஆமாண்டவரே நீர் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, அதான் பாயிண்ட். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, அவருக்குன்னு போட்டிருக்கா, அவங்களுக்குன்னு போட்டிருக்கா, அவனுக்குன்னு போட்டிருக்குதா? அவனுக்கு மரியாதையே கிடையாது. அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். ரொம்ப சிம்பிள். நாய் கொலைக்கும், நின்னா என்ன செய்யறோம்? அதுவும் நின்றோம். ஓடுனா, நான் சொல்றது சரியான உதாரணமா? அப்போ எந்த போராட்டம் வருதோ உடனே போய், பிரதர் ஒரே போராட்டமா இருக்கு பிரதர், ஜெபம் பண்ணு பிரதர் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்க. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அந்த மாதிரி ஜெபம் ஆவி கிடையாது, எனக்கு அந்த மாதிரி கிருபெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள அந்த கிருபை இருக்கு. கிருபை இருக்கு. வீட்டில் ஒரே போராட்டமாக இருக்குது, பண கஷ்டமாக இருக்குது, செலவு மேலே செலவு வருது. இல்லை, நம்ம ஜெபிக்கலாம். ஒரு நாள் உபவாசம் இருக்கலாம். ஆமாம், வியாழக்கிழமை தோறும் உபவாசம் நடத்துகிறோம்ல ஜெபத்தில், அன்னைக்கு நான் உபவாசத்தில் இருக்கலாம். உபவாசத்தில் இருந்து பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும். இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற எந்த விதத்தினாலும் பிசாசு போகாது. அதனால் இந்த வாரத்திலிருந்து ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவரே, வாரம் வியாழக்கிழமை ஆனால் நான் உபவாசம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, காலையிலேருந்து உபவாசம் பண்ணி அந்த நைட்டில் ஈவினிங் அந்த தேர்ஸ்டே ப்ரேயர் முடிஞ்ச உடனே தான் நான் சாப்பிட போகிறேன். என் வீட்டில் ஒரு எழுப்புதல் வரப்போகுது. கையை வைத்து அலையிலியா சொல்லுங்க, அலையிலியா சொல்லுங்க. அப்படியே கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையை, ஒரு அதிகாரத்தை, ஒரு கிருபையை இயேசுவின் நாமத்தினால எனக்கு கொடுங்க ஆண்டவரே.
கொடுங்க கொடுங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்க, தருகிறார். யார் யாரெல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமா, இங்க இருந்து உங்க வீட்டை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. இங்க இருந்து உங்க வீட்டு காம்பவுண்ட் வால் இருந்தா காம்பவுண்ட் வாலை சுத்தி கர்த்தருடைய இரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க ஸ்ட்ரீட்டை நான் இங்க இருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. இங்க இருந்து நான் ஜெபிக்கிறேன், என் வீட்டுக்குள்ள அக்கினி இறங்கட்டும், என் வீட்டுக்குள்ள வல்லமை இறங்கட்டும், என் வீட்டுக்குள்ள கிருபை இறங்கட்டும். என் ஆண்டவரை என் வீட்டை சுற்றி என் பொருட்கள் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஜெபிக்கிறாங்களோ? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி எழுமி நில்லுங்க, அப்படி எழுமி நில்லுங்க, எழுமி நில்லுங்க. இந்த இடத்துல ஒரு புதிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஒரு நியூ கிரேஸ் உங்களுக்கு தர போறாரு. இனிமே உங்க ஜபத்துல ஒரு பெரிய வித்தியாசம் வரப்போகுது, உங்க ஜபத்துல ஒரு பெரிய வித்தியாசம் வரப்போகுது. ஆமென். ஆண்டவரே, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற கிருபையை எனக்கு நீர் தரப்போகிறீர், தரப்போகிறீர். ஆமா, எந்த சத்துரு வந்தால், எந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் தகுடு தாயத்து இந்த இருளின் ஆதிக்கங்கள் என் எல்லையிலே வரக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்திக்கோங்க. அப்படி நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நீங்களே இப்ப ஜெபம் பண்ணுங்க, நீங்களே அதட்டுங்க, நீங்களே பிசாசின் கிரியைகளை அதட்டுங்க, அதட்டுங்க 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 அடுத்து அதட்டுங்க. ஆமென். அதட்டி ஜெபம் பண்ணுங்க. ஓரா பாபா லகாபா, பொல்லாத பிசாசே என் வீட்டுக்குள்ள என் அறைக்குள்ள இருக்க, என் படுக்க அறைக்குள்ளே வர, சமையல் அறைக்குள்ளே வர, என் ஹாலில் வர, என் கதவு பக்கம் வர உனக்கு அதிகாரம் கிடையாது. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியே, எரிச்சலின் ஆவியே, பொறாமையின் ஆவியே, ஹல்லேலூயா, என் பிள்ளைகள் வழியாக, மற்றவர்கள் வழியாக, நண்பர்கள் வழியாக என் கிரியைகளை, எனக்கு விரோதமாய் வருகிற கிரியைகளை இப்பொழுது ஆவியானவர் யுத்தம் பண்ணுகிறார். ஆவியானவர் யுத்தம் பண்ணுகிறார். அந்நிய பாஷையை பேசுங்க, ரெண்டு கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் கபாலா கபாலா காரி காதரா கரா கரா பாபா பாபா கபா. புது பலனை தருகிறார். அதற்குரிய பலனை, பிசாசை எதிர்த்து ஜெபிக்கிற கிருபைய கர்த்தர் தருகிறார், கர்த்தர் தருகிறார். லாமா மாலா கீபா லாகாரா பௌதாரா கபா தாரா கபா ஷாலே லே ரேமா தெரா கராபா கராபா கபா. நல்ல வாய் விரிவாய் தரங்க. ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு அதிகாரம் வருகிறது, ஒரு அதிகாரம் வருகிறது. இனிமே நீங்க பயப்பட போறது இல்ல, இனிமே நீங்க பயப்பட மாட்டீங்க, இனிமே நீங்க பயப்பட மாட்டீங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் லபா ராகபா தாலா கபா வீட்டை சுற்றிலும் என் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. என் படுக்க அறையில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. என் பெட்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. இரவில உங்களுடைய சத்தம் கேட்கணும், சத்தம் கேட்கணும். ஆமென். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம். அவசரப்படாதீங்க. இங்க எல்லார் தலையில கை வச்சு ஜெபிச்சுட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். இங்க ஜெபம் பண்ணிட்ட பிறகு நேரா போய் சாப்பிட்டுட்டு புதிதாக வந்தவங்க இந்த ஃபார்மை பூர்த்தி செய்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் யார் யாருக்கு 7 மணி நேரத்தில் ஜெபிக்கணுமோ அந்த ஜெப குறிப்பெல்லாம் உட்காந்து எழுதி கொடுத்துட்டு ஜெப அறையில் போய் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு போங்க. மீண்டும் என்னை பர்சனலாக சந்திக்கணும்னு ஒரு அவசரம் இல்லைன்னு அவசியம் இருக்காது நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை சந்திச்சிட்டாரு. நான் ஒரு சாதாரணமான மனுஷன். உங்களுக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தோட போங்க. உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். கர்த்தர் இங்கிருந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கிரியைகள் எல்லாம் அதட்டிட்டீங்க. கர்த்தர் பெரிய யுத்தம் பண்ணுகிறார். வானத்தில் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறாரு, வானத்தில் ஒரு யுத்தம் நடக்குது. ஆமாம், மிக எல்லா கிரியைகள் அழிக்கப்படுகிறது. வரவேண்டிய பணங்கள் வரப்போகுது. உங்க வீட்டுக்கு நல்ல டெனன்ஸ் எல்லாம் வரப்போறாங்க.
கர்த்தருடைய கரம் உங்க வீட்டுக்குள்ள இறங்க போகிறது. உங்க பிள்ளைகள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவ கரம் கூட இருந்து நடத்த போகிறது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தில் என்னென்ன பாரத்தோடு உடைய பிள்ளைகள் வந்தாங்களோப்பா, அந்த பாரத்தெல்லாம், அந்த கவலையெல்லாம் உடைய பாதத்தில் வச்சிட்டோம். கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு என்று சந்தோஷமா உடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போக உதவி செய்யும். நான் ஒரு அப்பிரோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, கடமை மட்டும் செய்திருக்கிறேன்ப்பா. உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுக்கு இன்னது தேவை என்பதை எங்கள் கர்த்தர் அறிந்தபடியால் உடைய பிள்ளைகளுடைய பண தேவைகள் எல்லாம் சந்தியும், மனபாரங்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க. உங்களுடைய கிருபை மட்டும் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களை வீடுகளுக்கு சுகமாய் கூட்டிட்டு வரும். ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணும். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. ஆன்லைனில் தூர நாடுகளில் வெளி ஊர்களில் இருந்து யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களோ ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அனைவர் மேல கிருபை இருக்கட்டும். அதே போல கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நாளைக்கு இரவு நைட் பிரேயர் ஆசீர்வதிங்கப்பா. 303வது வாரம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை தாங்கட்டும். திரும்பி செல்லும் போது வாகன வசதி சகலவற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும். எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிற உணவுக்காக நன்றி. ஜீரண உறுப்புகளெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கிருபை அவர்கள் மேலே எப்போது கிருபை இருக்கட்டும். உச்சிதமானால் அடுத்த சனிக்கிழமை, அடுத்த வாரம் 21ஆம் தேதி காலையில் 6 மணிக்கெல்லாம் நாங்கள் புறப்பட்டு சரியாக அந்த முதல் மணி நேரம் 8 மணிக்கெல்லாம் இந்த இடம் முழுவதும் ஆத்துமாக்களால் நிரம்பி இருக்கட்டும். தாகத்தோடு உம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களை அழைத்து கொண்டு வரட்டும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9812522836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.